ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. புதிய வருஷ இந்த வாக்குத்தத்த ஆராதனை நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற வார்த்தை ஏசாயா 43:1. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆக இந்த வார்த்தையை கர்த்தராகிய தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலா இருக்கிறபடினால இந்த வாக்குத்தத்தம் சிறப்பான இடத்தை இன்றைக்கு நமக்கு தருகிறது. அதற்கு முன்னோட்டமாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கின்றேன். புது வருஷம் ஆராதனை, ஒரு புதிய வருஷம் பிறந்துருச்சு, அதுக்கு நம்ம ஆராதனை செய்யறோம், இது சரியானது தானா? எல்லா நாளும் போல இந்த நாளும் ஒரு நாள் தானே. நேற்று டிசம்பர் 31, இன்னைக்கு ஜனவரி 1. புது வருடத்தை, புது துவக்கத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அதற்காக நம்ம ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறோம். இது எப்ப இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜனவரி 1ஆம் தேதி அப்படின்னு இது எப்ப இருந்து இந்த பழக்கம் வந்திருக்கும்? ரோமர்களுடைய ஆட்சி காலத்திலிருந்து இருக்கலாம். சரி, கான்ஸ்டன்டைனுடைய காலத்திலிருந்து இது வந்தது. கிட்டத்தட்ட கிபி 448 இருந்து இது ஆக்டிங்ல இருக்கு. ஆனா இது எதுக்காக இந்த புது வருஷம் ஒரு ஆராதனை, ஒரு கொண்டாட்டம் எதுக்காக வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லி நான் செய்திக்குள்ள போறேன். அதுக்கு ஆதாரமா ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? வாசிக்க. லேவியராகமத்துல 23ஆம் அதிகாரம், லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 23:34. நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாளளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையாய் இருப்பதாக. முதலாம் நாள் சபை கூடும் பரிசுத்த நாள், அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். 8ஆம் நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள், அதிலே கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். அது ஆசரிக்கப்படும் நாள், சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். இது பிரமாணம். லேவியராகமத்தில் கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயின் மூலமாய் சொல்லப்பட்ட சட்டம். இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், 7ஆம் மாதமாகிய அந்த மாதம் உனக்கு ஆசரிக்கிற ஒரு மாதமாக இருக்க வேண்டும். நீ தேவனுக்கு முன்பாக பலி செலுத்துகிற ஒரு மாதமாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக 7 நாளளவும் கூடார பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் சொல்லுகிறது. இந்த கூடார பண்டிகைனா என்னன்னு தெரியுமா? எத்தனை பேருக்கு கூடார பண்டிகைன்னா என்னன்னு தெரியும்? இல்ல, அப்பம் வைக்குதல் இல்ல, பாவ நிவர்த்திக்காக. சரி, வேற ஏதாவது சஜஷன்ஸ், வேற கருத்துக்கள்? கூடார பண்டிகை. சரி, ஒரு இடத்துல சொல்றாரு, நான் அதிகம் உங்களுக்கு சொல்ல விரும்பல, சுருக்கமா உங்களுக்கு சொல்லித்தர்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து கர்த்தர் அவர்களை புறப்பட பண்ணி வனாந்தர வழியாய் 40 ஆண்டு காலம் பயணிக்க வைத்து, மோசே ஆரோன் என்பவர்களால் வழிநடத்தப்பட்டு இறுதியில யோசுவாவின் மூலமாக கானானை சேர்ந்தார்கள். இந்த கானான் என்கிற கர்த்தருடைய வாக்குத்தத்த பூமிக்கு, பிராமிஸ் லேண்ட், அந்த வாக்குத்தத்த பூமிக்கு அவர்கள் சென்று சேருகிற வரையில நிலையான வீடு யாருக்கிட்டுமே இல்லை. 40 வருஷமும் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள். இப்ப பதில் வந்துருச்சுங்களா? நீ இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிற ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா, நீ நடாத திராட்சை தோட்டங்களிலிருந்து கனி பறிப்பாய், நீ கட்டாத வீடுகளிலே குடியிருப்பாய். என்ன ஆசீர்வாதம் பாருங்க. நீ போய் கட்டவெல்லாம் தேவையில்லை, உனக்கு ஏற்கனவே கட்டி வச்சிருக்கிறாங்க. நீ போய் புதுசா நிலத்தை உழுது பயிர் போட்டு திராட்சை பழம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்கனவே உனக்கு அங்க விளைஞ்சுக்கிட்டு இருக்குது. நீ கட்டாத பட்டணங்களையும் கட்டிக்கொள்வாய். சிட்டி நீ உனக்கு சொந்தமா மாறிடும்.
எப்படி ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருக்காரு பாருங்க. இந்த 40 ஆண்டு காலமாய் கூடாரங்களிலே வாசம் பண்ணினபடியினால நிலையான இடத்திற்கு போன பிற்பாடு பழச மறந்துடாத. அதனால வருஷத்துக்கு ஒரு முறை 7 நாள் கூடார பண்டிகையை நீ ஆசரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். 7 நாளும் கூடாரத்தில். அப்படின்னா இன்றைக்கு வரையில யூதர்கள் அனுசரித்து வருகிற மிகச்சிறப்பான பண்டிகைனா கூடார பண்டிகை மட்டும்தான். அந்த 7 நாள் அளவும் இந்த கூடார பண்டிகை இந்த நாள் வரையிலும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. யூதர்கள் எல்லாம் ஒரு நாள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்களா? உலகத்திலேயே மிக பெரிய அளவுக்கு ஞானவான்களும் ஐஸ்வர்யவான்களும் அவங்க தான். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை சொத்துகளும் அத்தனை ஆசீர்வாதங்களும் ஞானமும் அவர்களுக்கு தான் அதிகமாக இருக்கு. பெரிய பெரிய மாட மாளிகைகளை வசிக்கிறாங்க. 38 மாடி 38 அடுக்கு மாடி கொண்ட வீடுகளில் யூதர்கள் இன்னைக்கு வசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆச்சரியப்படுகிற அளவுக்கு பல மாடி கட்டடங்கள் இன்னைக்கு அதிபதிகளா இருக்கிறாங்க. ஆனா வருஷத்துல 7 நாள் அதுக்குள்ள இருக்க மாட்டாங்க. வெளியில வந்து கூடாரம் போட்டுருவாங்க. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாலும் சரி, எவ்வளவு பெரிய அதிபதியா இருந்தாலும் சரி, 7 நாள் கூடாரத்துல தான் இருப்பாங்க. அட் பிரசன்ட் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. ஏன்? கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. லேவியராகமம் 23:34 சொல்லியிருக்கிறாரு, இந்த 7 நாள் அளவும் கூடார பண்டிகை நீ ஆசரிக்க வேண்டும். ஏன்னா நீ வந்த வழி மறந்துடாத. நான் உன்னை கூடாரத்திலிருந்து தூக்கி கொண்டு வந்தவன். 40 வருஷ காலமா நீ வனாந்தரத்தில் கூடாரத்தை போட்டு தங்கி இருந்ததை மறந்துடாத. நான் உன்னை நடத்தினேங்கிறத மறந்துடாத. உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை நான் உனக்கு தந்ததையும் மறந்துடாத. அதற்காகத்தான் இந்த கூடார பண்டிகை ஆசரிக்கப்பட்டது. முதல் நாள் சபை கூடுதலும், அதே போல 7 நாளாலும் ஆசரித்த பிற்பாடு 8வது நாளிலே சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அந்த 8வது நாள் பரிசுத்த நாள்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். இதை எங்க வந்து ஜாயின் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பலை கொண்டு வந்து இதை நிப்பாட்டுறாரு. இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த சமயம் கிட்டத்தட்ட 7வது மாதம். அவர்கள் கூடார பண்டிகை ஆசரிக்கக்கூடிய மாதம். ஆகையினால அந்த நாளில் குடிமதிப்பு எழுதும்படி அகுஸ்து ராயனால கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அவரவர்கள் தங்கள் தங்கள் தேசத்தில் தங்கள் சொந்த ஊரில் போய் இருக்கணுங்கிற கட்டளை பிறப்பிக்கப்பட்டபடினால தான் கன்னி மரியாள் நியமிக்கப்பட்ட யோசேப்போடு கூட நிறைமாத கர்ப்பிணியானவளாய் அங்கே பெத்லஹேமுக்கு அவர்கள் போகிறார்கள். தாவீதின் ஊருக்கு போறாங்க. அவர் சொந்த ஊருக்கு போறாங்க. அது கூடார பண்டிகை ஆசரிக்கிற காலமாக இருந்தபடினாலும், குளிர் அதிகமான காலமாக இருந்தபடினாலும், மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையை இரவில வெட்டார வெளியிலே மேய்த்து கூடாரம் போட்டு அமைத்திருந்தார்கள். நிறைய ஐஸ்வர்யவான்களும் கூட வெளியிலே கூடாரம் போட்டு தங்குவதற்கே இடமில்லாதபடி நிறைந்திருந்தது. ஏற்கனவே கூடார பண்டிகை ஆசரிக்கிறாங்க. வெளியிலலாம் டென்ட் போட்டாச்சு. டென்ட் நிறைஞ்சிருக்கு ஆளுங்க. அதே போல் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு வந்தவங்களும் அவங்கவுங்க வீடுகளில் நிறைஞ்சிட்டாங்க. இப்போ கன்னி மரியாள் பிரசவிக்கிறதுக்கான இடம் இல்லை. எல்லா வீடும் நோ. இவங்க இப்போ நிறைய மாத கர்ப்பிணி பார்த்துறோன்னே கதவை அடைச்சவங்க நிறைய பேரான். அந்த காலகட்டத்தில் சொன்ன அந்த காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் நோ சொன்னாங்க. இல்லை, உங்களுக்கு இடம் இல்லை, எங்களுக்கு இடம் இல்லை, உங்களுக்கு பத்தாது, உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இல்லைன்னு நிராகரிக்கப்பட்டார்கள். அப்போ அதில் ஒரு ஐஸ்வர்யவான், அவருக்கு கர்த்தர் மனதிறங்கி அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. வீட்டில் இடம் இல்லை, வேணா என் மாடுகள் கட்டக்கூடிய இந்த தொழுவம் இருக்குது, அந்த மாடடையும் குடிலில் நான் உங்களுக்கு இடம் தர்றேன். ரொம்ப சந்தோஷம். மரியாளுக்கு எப்படா இந்த சுமையை இறக்கி வைக்கணுங்கிற ஒரு ஆவல். ஏன்னா பிரசவ நேரம் நெருங்கிருச்சு. எப்போ இது சுமை இறக்கணுங்கிற அந்த சிந்தனையில இருக்கிறாங்க. எப்படியாவது இடம் கிடைச்சா போதுமே. கிட்டத்தட்ட அது ஆசரிப்பு, அந்த கூடார பண்டிகை ஆசரிக்கிற நாளா இருந்தபடினால மந்தை மேய்ப்பர்கள் கூடாரங்களிலே குடியிருந்து மந்தை மேய்த்து கொண்டிருந்தாங்க. அப்பொழுது தேவதூதன் அவளுக்கு முன்பாக தோன்றி, பயப்படாதீங்க, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றான்.
இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதற்கு முன்னணை என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். அது மேஞ்சர் என்கிற அந்த வார்த்தை, அது ட்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கில வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. கிரேக்கத்திலும் லத்தீனிலும் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த மேஞ்சர் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கு தீவனம் வைக்கிற ஒரு தொட்டி, அவ்வளவுதான். மாட்டுக்கு தீவனம் வைக்கிற ஒரு தொட்டி. வைக்கோல் புல்லு நீங்க பார்த்துருப்பீங்க, ரொம்ப சூடா இருக்கும். கரெக்டாக ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அந்த சூடான தொட்டில் அந்த இதில் எல்லாம் வைக்கோல் புல்லெல்லாம் போட்டு இருக்கிற இடத்துல ஒரு துணி போட்டு இந்த பெற்றெடுத்த குழந்தை அதில் போட்டாங்க. நல்லா சூடாக ஆண்டவர் வச்சிருந்தார். வெளியில எல்லாம் குளிர், பயங்கரமான குளிர். வெளியில குளிர்தா? குளிர். ஸ்தோத்திரம். உள்ள சூடா இருக்கிறோம் நாங்க. ஆமென். நான் ஃபேன் போட்டே வேர்த்துட்டு இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நாள்ல இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை அறிந்து, லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். இப்போ வாசிக்க வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்ச காரியம். அதற்கப்புறமா மந்தை மேய்ப்பர்கள் வந்தாங்க. தேவதூதன் சொன்னபடியே குழந்தையை பார்த்தாங்க, ஆச்சரியப்பட்டாங்க, பிரமிச்சு பார்த்தாங்க. தேவதூதன் சொன்ன மாதிரியே பிறந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறமா அவர்கள் போய் இந்த செய்தியை எல்லா ஜனங்களுக்கும் பிரசித்தப்படுத்தினார்கள் இருக்கும். பப்ளிஷ் பண்றாங்க. போய் இயேசு பிறந்திருக்கிறாரு, ரட்சகர் பிறந்துட்டார், மீட்பர் பிறந்துட்டாருன்னு அப்படியே பப்ளிஷ் பண்றாங்க. இந்த மேய்ப்பர்கள் சொன்ன சங்கதியை கேட்டு எல்லாரும் ஆச்சரியம் அடைந்தார்கள். எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்போ மேய்ப்பர்களுக்கு இப்படி சொல்றாங்களே அப்படின்னு பாருங்க. அதற்கு பின்னாக 8வது நாளிலே அவர் விருத்த சேதனம் செய்யப்படும்படியாக ஆலயத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இது அந்த 8வது நாள். இப்போ 25ஆம் தேதி இயேசுநாதர் பிறந்துட்டார். இது 8வது நாள். இந்த 8வது நாள் தான் உலகத்தின் சரித்திரத்தையே மாற்றக்கூடிய ஒரு சம்பவம் நடந்துச்சு. இயேசுன்னு பேர் வச்சு இந்த உலகத்திற்குரிய மீட்பர் பிறந்துட்டாருங்க. உலகறிய பண்ண நாள் இந்த 8ஆம் நாள். நீங்க இன்னும் கேள்விப்பட்டிருப்பீங்க, கத்தோலிக்கர் ஜனங்கள் இருந்தா தெரியும், 8ஆம் திருவிழானே பேர் இதுக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? 8ஆம் பண்டிகை, 8ஆம் திருநாள்னு சொல்லி நான் சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்ப எல்லாம் புரியல, இன்னைக்கு புரியுது. ஆக இது ஜனவரி 1 அப்படின்னு ஒன்று, அப்படிங்கிற ஒரு இல்லை. இது ஒரு டிசம்பர் 31 நேற்று, இன்னைக்கு ஜனவரி 1 அப்படின்ட்டு போயிடுவாங்க எல்லாம். ஆனால் அதில் அதை விட முக்கியமான ஒரு நாள் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு அறிமுகப்படுத்தின நாள். அதனால தான் நம்ம கொண்டாடுறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ விஷயம் புரியுதா? இது 8வது நாள், கூடார பண்டிகையினுடைய 8வது நாள். அப்போ 7 நாள் அளவும் கூடார பண்டிகை ஆசரித்து 8ஆம் நாளை பரிசுத்தப்படுத்தவையாக அது பரிசுத்தமான நாள். கர்த்தருக்கு அது சபை கூடுகிற நாள். அதனால தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை சபை கூடுறோம். முதல் நாள் பரிசுத்தமாக ஆசரிக்கிறோம். அதுக்கப்புறம் திருப்பி எப்போ கூடணும்? 8வது நாள். கூட்டி பாருங்க, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, 7 நாள் முடிச்சு. 8வது நாள் அவ்வளவுதான். முதல் நாள் ஞாயிறு, 8வது நாள் ஞாயிறு. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்கிறேன். சனிக்கிழமை ஏன் செய்யலைன்னு கேட்பாங்க. சனிக்கிழமை தானே நமக்கு ஆண்டவர் ஓய்வு நாள் சொல்லியிருக்காரு. இல்லை, முதல் நாளும் 8வது நாளும் சபை கூடுதல் இருக்கணும். அதன்படி நாம் 8வது நாள் சபை கூடுதலை ஆசரிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சில குழப்பவாதிகள் உண்டு. அவங்களெல்லாம் ஏதாவது வளைச்சு, அங்கிட்டு வளைச்சு, இங்கிட்டு வளைச்சு, அப்படி சொல்லியிருக்கல, இப்படி சொல்லியிருக்கல அப்படிம்பாங்க. கர்த்தர் சொன்னது நியாயமாக சொல்லியிருப்பார், அதை நம்ம அனுசரிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ செய்திக்குள்ள உள்ள கொண்டு போகிறேன், வாசிக்கலாம். எபேசியர் புத்தகம், எபிரேயர் அப்புறம் வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 21 வசனம் வரை குறிச்சுக்கங்க. 1ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். யாரு? நம்ம எதுக்கு மரிச்சிருந்தோமா? பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்து போயிருந்த நம்மை அவர் உயிர்ப்பிக்கிறார். இந்த உலகத்துல பாவத்தின் சம்பளம் மரணம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாவத்திற்கான கூலி உண்டு. நாம் செய்த பாவங்களுக்கான கூலி என்னன்னா மரணம். அப்படின்னா நமக்கு இப்ப மரணம் வந்துருச்சா வரலையா? சரீர மரணம் வரல, நம்ம ஏற்கனவே ஆத்மாவில் செத்து போயிட்டோம்.
நம்ம செஞ்ச பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நம்ம செத்த சரீரம் தான் சும்மா போய்கிட்டு வந்துகிட்டு இருக்குது, அவ்வளவுதான். அப்ப பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்து போயிருந்த நம்மை அவரோட கூட உயிர்ப்பித்தார். 5ஆம் வசனம் வாசிங்க. 5ஆம் வசனத்தை வாசிங்க. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினால நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. இது உங்களால் உண்டானதல்ல. அல்லேலூயா. 8ஆம் வசனம் வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நம்ம நினைச்ச மாதிரி நடக்கணுங்கிறதுக்காக இல்ல, இது தேவன் நம்மேல வைத்த கிருபை, அதனால் கிடைத்த ஈவு, பலன். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துக்குரிய நாச மோசங்களிலே, இந்த உலகத்துக்குரிய போராட்டங்கள்ல நம்ம துன்பங்களை வேதனைகளை அனுபவிச்சுட்டு வரோம். நியாயமாய் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். நீங்க நியாயமா நடப்பீங்க, ஆனா உங்களுக்கு எதிராக அநியாயமா ஒரு காரியம் எழும்பும். அதான் உலகம். நீங்க உண்மையா நடக்கணும்னு பிரயாசப்படுவீங்க, உங்களை ஏமாத்துறதுக்கு இன்னொருத்தன் பிறப்பிட்டு வந்திருப்பான், உங்களுக்கு தப்புன்னு சொல்றதுக்கு இன்னொருத்தன் இருப்பான். நீங்க செய்யறது உங்களுக்கு கரெக்டா தோணும். நான் கரெக்டா தான் செஞ்சேன், நான் கரெக்டா தான் போனேன். ஒரு சின்ன விபத்து ஏற்படுத்தா கூட நான் பார்த்துங்க, நான் என் ரூட்ல கரெக்டா போயிட்டு இருந்தேங்கம்மா, நான் கரெக்டாக லைட் போட்டு காமிச்சேம்மா, ஆனால் எல்லாமே கரெக்டாக இருக்கேன். தப்பு யார் மேலேன்னா, ஆனால் அவன் என்ன சொல்லுவான், நம்ம மேலே கூட சொல்லுவான், அவர் அப்படி இப்படி ஆடிக்கிட்டே வந்தார், ஏதோ ஒன்று. அப்போ நீங்கள் என்னதான் கரெக்டாக செஞ்சுருந்தாலும் உங்களை தப்பு சொல்கிறதுக்கு இன்னொருத்தன் கண்டிப்பாக இருப்பான். அது அக்கிரமம். உண்மையில் அது நியாயம் கிடையாது. நியாயம் என்னன்னு கர்த்தருக்கு தான் தெரியும். எது நியாயம் எது அநியாயம் என்பதை கர்த்தர் தான் உணர்த்துவார். இது இம்பார்ட்டண்டா ஒரு வசனத்தை சொல்றேன், அப்ப பிடிச்சுக்குவீங்க. 12ஆம் வசனம் வாசிங்க. அதுலயே 12ஆம் வசனம். அக்காலத்துல ஆனபடியினால் இயேசு கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும், இந்த வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும், நம்பிக்கையே இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்க தேவனே இல்லாதவர்களா இருந்தீர்கள் என்பதை நினைச்சுக்கங்கிறாரு. இதுக்கு முன்னால வரைக்கும் தேவனற்றவர்கள் நினைச்சுக்கங்க, நீங்க அப்படிதான் இருந்தீங்க. கிட்டத்தட்ட நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஊழியர் கூடுகையில் இதை கொத்தி பேசுவதுண்டு. இன்னைக்கு ஊழியக்காரராக இருக்கிறாங்களே, கர்த்தருடைய ஊழியக்காரராக, போதகராக, பெரிய பெரிய சபைகளை நிர்வகித்து வருகிற அவர்கள் போதகராகட்டும், ஊழியக்காரராகட்டும், மற்ற எந்த கிரேடு வேணா வச்சுக்கோங்களேன், அவங்கெல்லாம் இப்படி நேராக அப்படி வானத்திலேருந்து இறங்கி வந்துடல. அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் பெரிய பெரிய தவறு செஞ்சவங்க, பெரிய பெரிய குற்றங்கள் செஞ்சவங்க, விட முடியாத பழக்க வழக்கங்களை வச்சிருந்தவங்க. எத்தனையோ கொலை குற்றவாளிகள் இன்றைக்கு மனம் திரும்பி போதகர்களா இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் மாத்தினது யாரு? அவர்னால மட்டும்தான் மாற்ற முடியும், வேற யாருனாலையும் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. நிச்சயம் அது கிருபையினால் உண்டானது. இது தேவனுடைய ஈவு. இவங்களா நினைச்சு நான் நினைச்சா விட்டுருவேன், நினைச்சா போயிடுவேன். இல்ல நீங்க நினைச்சாலாம் மாற முடியாது, அவர் நினைக்கணும். அதனாலதான் இது நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. ஆனா அக்காலத்தில் நீங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தீங்களா, இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு சேதாரவர்கள். நீங்க அவங்களோட ஒட்டுறவே இல்லாதவங்க. அந்த வசனம் மிக தெளிவா சொல்லு. 12ஆம் வசனம், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரா இருந்தீங்க. இந்த பிராமிஸ்கள் நம்ம பாத்திரவான்கள் அல்ல. ஆக்சுவலா பாத்தீங்க 43 ஏசாயா 43:1 யாருக்கு சொன்ன ஆசீர்வாதம்? வாக்குத்தத்தம். அப்ப இப்படி நமக்கு சொந்தமாகும். மாற்றப்பட்டிருக்கிறோம், ஆவிக்குரிய இஸ்ரவேலாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். அதனால இந்த வாக்குத்தத்தம் நமக்கு சொந்தம். இது கிருபையினால் உண்டானது. ஆமென். உண்மையான இஸ்ரவேலர்கள் அங்க இருக்கிறாங்க, யூதர்கள் அங்க இருக்கிறாங்க. ஆனா நாம ஆவிக்குரிய இஸ்ரவேலாக மாற்றப்பட்டபடினால யார் மூலமா அந்த மாற்றம் வந்துச்சு? அவங்களுக்கு தான் வந்தார். யூதர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படிதான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். ஆனா யாருக்காக வந்தாரோ அவங்க அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ வானத்திலிருந்து வந்தியாக்கம், என்னவெல்லாம் கேட்டாங்க, எவ்வளவெல்லாம் பேசியிருப்பாங்க பாருங்க. அநேக முறை அவரை கொலை செய்யும்படி பெரிய பெரிய மலையில போய் தள்ளி விடும்படி கொண்டு போனாங்க. பார்க்கும் போதெல்லாம் அப்படி கொலை வெறியில இருந்திருக்கிறாங்க. நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு, ஜீவ அப்பம் நானேன்னாரு.
நீ எப்படி உன் ஜீவ அப்பமா நீ எல்லாத்துக்கும் தர முடியும் அப்படின்னு கேட்டாங்க. நான் தான் மனுஷகுமாரனா கிறிஸ்துனாரு. மனுஷன் எப்படி நீ இந்த தாயின் வீட்டில் பிறந்தவன் நீ எப்படி நீ கடவுளா மாற முடியும்னு கேட்டாங்க. இப்படி பல விதத்திலும் கேட்டாங்க. அதனால அவர்கள் யாருக்காக வந்தாரோ அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கானானிய ஸ்திரீ கேட்டாங்க, ஆண்டவரே என் மகளுக்கு தயவாய் மனதிறங்கி என் மகளை சுகப்படுத்தணும். அப்ப சொல்றாரு, என் பிள்ளைகளுக்கு அப்பங்களை கொண்டு வந்தேனே ஒழிய அதை நாய்களுக்கு எடுத்து போட முடியாதுன்ட்டாரு. புறஜாதிகளாகிய நம்மை நாய்கள் தான் சொன்னார் அன்னைக்கு. அப்போ கானானிய ஸ்திரீயோட சேர்த்து சொல்லும் போது கானானிய ஸ்திரீ அவங்க கேட்குறாங்க, நமக்காக பரிஞ்சு பேசினாங்க அவங்க. ஆண்டவரே சொல்றது மெய்தான், உண்மைதான். உன் பிள்ளைகளுக்கு அப்பத்தை கொண்டு வந்தீங்க, நீங்க அப்பம் கொடுத்தீங்க, சாப்பிட்டுட்டேன். அவங்க சாப்பிட்டுட்டு போற துணிக்கைகள் இந்த சிந்தி மேஜை கீழே விழுகும் பாருங்க, அதையாவது இந்த நாய்க்குட்டி தின்னுமே அப்படின்னு உடனே மனசு இறங்கிட்டார். அடாடா, நான் முழு அப்பத்தை என் மக்களுக்கு கொடுக்க வந்தேன், அவங்க அதை வேண்டான்னு சொல்றப்ப இந்த கீழே விழுகிற கொஞ்சத்தையாவது நான் சாப்பிடுவேன்னு கேட்கிற இந்த புறஜாதி பெண்ணை எப்படிப்பட்டவள்னு சொல்லிட்டு, மகளே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்பினபடி உனக்காக கடவுனார். இது கொஞ்சம் கொஞ்சம் துணிக்கைகள் இல்லை, இந்த முழுசுமே உனக்கு தான்ட்டார். இந்த முழு ஆசீர்வாதம் உனக்கு தான். அன்னைக்கு வந்துச்சு நமக்கு இந்த சுதந்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த வாக்கு தத்தம் ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நமக்கு நம்முடைய வாழ்க்கையில பலிக்கும் என்பது நிச்சயம். அதனால இந்த வார்த்தையை சொல்றாரு. அடுத்த நீங்க 13ல இருந்து 21 வரைக்கும் நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க. இருந்தாலும் 1-2 வசனம் வாசிங்க. இல்ல 13ஆம் வசனத்தை வாசிங்க. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் நமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவு ஆக்கினார். அல்லாமலும் அவர் தூரமாய் இருந்த உங்களுக்கும் சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். தூரமா இருந்தவங்க யாரு, பக்கத்துல இருந்தவங்க யாரு? நம்மெல்லாம். அதனால சொல்றாரு, அவர் தூரமாய் இருந்த உங்களுக்கும் சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் எந்த இருதரத்தார் யாரு? அவர் சொந்த ஜனம், நம்ம பிரஜாதி. அந்த இருதரத்தாரையும் ஒரே ஆவினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாகியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அவர் வரலைனாக்க நம்ம எல்லாம் துளி கூட மேல போக முடியாது. அவர் வரலைனா, இயேசு கிறிஸ்து பூமிக்கு தன் ஜீவனை கொடுத்து தியாகமாய் தந்து மீட்பை ரட்சிப்பை தரலைனா நம்மால சாதாரணமாக அங்கே போகவே முடியாது, இடத்த கூட பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த கிருபையினால நாம் இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். 19-20 சொல்றாரு, ஆகையால் நீங்கள் அந்தபடியே நம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல். இப்ப நினைச்சுக்கங்க, இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு தான். இனிமேல் நீங்கள் அந்நியர் அல்ல, பரதேசி அல்ல, பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். நீங்கள் ஆவிக்குரிய மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இந்த பூமிக்குரிய நன்மைகளை ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நோக்கமே தன்னுடைய சொந்த ஜனங்களை மீட்பதற்காக. அந்த நோக்கத்தையே மாற்றி புறஜாதிகளுக்குள்ள ரட்சிப்பையும் மீட்பையும் தந்து இன்றைக்கு அவரோடு கூட சேர்ந்து அவருடைய நித்திய ராஜ்யத்தினுடைய வல்லமையை மகிமையை பெற்றுக்கொள்ளும்படிக்கான வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து விட்டது. இயேசு கிறிஸ்து பிறந்த போது இருந்த அந்த சந்தோஷம் பாருங்க. அந்த ஒரு நிமிஷத்துல பரம சேனையின் திரள் கூட்டம் பூமிக்கு இறங்கி உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மத்தியிலே பிரியமும் உண்டாவதாக சொல்லி வாழ்த்து பாடல் பாடினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
இந்த முழு உலகத்திலையும் இன்றைக்கு எத்தனை பிரிவினைகள், எத்தனை போராட்டம், எத்தனையோ உபத்திரவம் பாடு. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த ஜனங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் நீக்குவதற்காக, தேவனோடு கூட ஒப்புரவாகிறதுக்காக, நாம் ஏற்கனவே வாசித்தோம், பகையாக நின்ற நடுச்சுவரை தகர்த்து இருதரத்தாரையும் ஒன்றாக்கி சிலுவையினால அவர் நம்மை மாம்சத்தினாலே தமக்குள்ளாக, இருதரத்தாரையும் தமக்குள்ளாக புதிய மனுஷனாக சிருஷ்டித்தார். அல்லேலூயா. உண்மையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே புது மனுஷங்க தான். நான் என் சாட்சி அடிக்கடி சொல்றதில்லை, நான் பெரும்பாலும் சொன்ன நாள் பத்தாது. இப்போ அதுக்காகவே அப்புறம் ஆராதனை இன்னொரு நாள் வச்சுக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவு சாட்சி இருக்கு. அதனால நிச்சயமா கர்த்தராகிய தேவன் எங்களுக்குள்ள வரலைன்னா, இல்லை எனக்குள்ள அந்த ஆர்வம் இல்லைன்னா, இன்னைக்கெல்லாம் எந்த இடத்துல இருப்போம் தெரியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், முன்னால காலகட்டத்தில் சொல்லுவேன், நேரம் நம்ம புதைச்ச இடத்துல மரம் வந்து அதில் பழம் ஒலிப்பி சாப்பிட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தோம். ஆனால் கர்த்தர் இந்த நிலைமைக்கு மாற்றிருக்கிறாருன்னா அவருடைய திட்டம். நீ ஏப்பா அங்கே போற, உன்னையை கொண்டு இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கிறேன். இந்த இடத்துல எழுப்புதல் உண்டாகும். இந்த எழுப்புதலுக்கு கர்த்தர் நமக்கு நிறைய இந்த ஜனங்களை தரப்போறாரு. இவ்வளவெல்லாம் விட்டுட்டு நம்ம முன்னாலே போயிருக்க முடியுமா? இல்லை, போக முடியாது. நம்ம நினைச்சாலும் போக முடியாது. அதனால தான் கர்த்தர் இங்கே கொண்டு நிறுத்தி இருக்கிறாரு. அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். 21 வாசிங்க. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அப்ப அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். மறந்துடாதீங்க, இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றவராகிய நீங்கள் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஒருவேளை ஆவிக்குரிய, நான் சொன்ன அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை யார் அதிகமா விரும்புனாங்க? இப்போ ஒருவேளை 2026 பிறந்துருச்சு, எனக்கு அப்படி இந்த வேணும் அந்த வேணும்னு நம்ம மாம்சத்துக்குரியவளை கேட்டிருந்தாலும், ஆவிக்குரியவைகளை யாரு கேட்டாங்களோ அவர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் ஆண்டவர். நீங்க ஆவிக்குரிய ரீதியில கூட்டி கட்டப்பட்டு வர்றீங்க. ஆவிக்குரிய ரீதியில ஒருவேளை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு மாளிகையா நீங்க கட்டப்பட இருக்கிறீங்க. இப்போ ஆவிக்குரிய அடித்தளத்துல இப்பதான் பேஸ்மெண்டம் போட்டிருப்பாங்க ஒரு சிலர். இப்பதான் அடித்தளம் போட்டு இப்போ தாங்க சங்கீதம் 62 வாசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிம்பாங்க. இன்னும் ஒரு சிலர் அதை விட மேல போய் அஸ்திபாரத்துலேருந்து ஒரு 3 அடி செவரு, கைப்பிடி செவரு வரைக்கும் வந்திருப்பாங்க. அப்படின்னா அவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆழத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இன்னும் ஒரு சிலர் மோல்டிங்கே போட்டிருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பூச்சி வேலை முடிஞ்சு ரெடியாக இருக்கும். இது ஆவிக்குரிய மாளிகையாக கட்டிட்டு வராங்க. அப்படின்னா என்னன்னா, இந்த ஆவிக்குரிய அனுபவம். பெருமாள் நான் சொல்லுவேன், ஒரு வசனம் சொல்லும்போது பாதி வசனம் நான் சொல்லுவேன், மீதி நீங்கள் முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் தேறிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த எக்ஸாம் நடத்தினோம், குவிஸ் ப்ரோக்ராம் நடத்தினோம், அப்போஸ் நடவடிக்கையில் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான். ஆனால் 25க்கு 23 எடுத்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிக்கிறவங்க கரோலின் சிஸ்டர். அப்போ நினைச்சேன், அப்போ வேதத்தை படிக்கணும், நேசிக்கணும், அதை படிக்கணும். அப்போதான் இதை எழுத முடியும். இது அவ்வளோ சாதாரணமாக எழுத முடியாது. எனக்கு தெரியும், நல்லா டஃப்னு தெரியும். எனக்கு ஈஸினா நான் இப்போ கொஸ்டின் எடுத்தனால ஈஸின்னு இல்லை, இது தெரிஞ்ச சப்ஜெக்ட். 7 வருஷ காலமாக பைபிள் காலேஜ் எடுத்து நியூ டெஸ்டமென்ட் சர்வே எடுத்திருக்கேன். அதனால இது நமக்கு சிம்பிள் கொஸ்டின்ஸு. ஆனால் சில பேருக்கு யோசிக்கிற மாதிரி வந்துடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் பாதி சொன்னால் மீதி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நீங்கள்லாம் தேறிட்டீங்கன்னு அர்த்தம். அதனால தான் 21 வசனத்தில் 22ல் சொல்லி முடிக்கிறாரு, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. மாளிகை கட்டி முடிச்சு பெயிண்ட் அடிச்சவங்க எத்தனை பேர்? அஸ்திவாரமே தோணலைங்கிறீங்களா? நிச்சயமா கர்த்தர் சொல்றாரு, நீங்க ஆலயமாக தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி ஒவ்வொரு நாளும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரம் வாசிக்கும் போது ஒரு செங்கல் எடுத்து வச்சதுக்கு சமம். பார்த்துக்கோங்க.
ஒரு நாள் ஒரு அதிகாரம் நீங்க வாசிச்சீங்கன்னா வருஷத்துக்கு 365 நாள் 365 வசனம் நீங்க வாசிச்சாலுமே 365 கல்ல கட்டினதுக்கு சமம். உங்க மாளிகை 2 அடுக்கு மாளிகை வேணும் நீங்க விரும்புனீங்கன்னா அதிகம் படிங்க. 10 அடுக்கு மாளிகை, 8 அடுக்கு மாளிகை, 8 அடுக்கு மாளிகை யார்? நம்ம தானே. ஆமா. அப்புறம் 38 அடுக்கு மாளிகையெல்லாம் கட்டணும்னா நீங்க இன்னும் ஆண்டவருக்குள்ள அதிகமா வளரணும், ஆவிக்குரிய ரீதியில வளரணும். இதை கர்த்தர் விரும்புறார். அதனால இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்த பிரமாணத்தின்படி ஏசாயா 43:1 பிரகாரம், இஸ்ரவேலே, யாக்கோபே, நீ பயப்படாத. அப்ப யார சொல்றாரு? உங்களும் என்னை மத்தான் சொல்றாரு. நீங்க ஆவிக்குரிய இஸ்ரவேலா இருக்கிறீங்க, காணியாட்சிக்கு புறமானவங்களா இருந்தீங்க, இப்போ உள்ள வந்துட்டீங்க. அதனால இங்க வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க பயப்படாதீங்க, உங்களை மீட்டு கொண்டேன், உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீங்கெல்லாம் என்னுடையவர்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இப்போ கொஞ்சம் தைரியம் வருது இல்ல? நம்ம போய் தனியா ஒத்த காட்டுல நின்று இருக்கும்போது எனக்கு நீ யாரா வருவாங்க அப்படின்னு இருக்கும்போது பயப்படாத மகளை, நான் இருக்கேன்னா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அது மாதிரிதான் நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நம்மலாம் தனிச்சு விடப்பட்டவங்களா இருக்கிறோம். சூழ்நிலையை பார்த்தா வீடுகளில் இப்படித்தான் போராட்டத்தில் இருக்கிறான். எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை இருக்கு. என் குடும்பத்தில் பிரச்சனையே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை உண்டு. நியாயமா நீங்க என்ன காரியங்கள் செய்றீங்களோ அதை பரலோகம் அங்கீகரிக்கும். பூமியில உள்ளவன் சாட்சி சொல்லி பூமியில உள்ளவன் உங்களுக்கு நீதி செய்யறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. பரலோகம் உங்களுக்கு நீதி செலுத்தும். அவர் நீதி செய்வார். நீங்க செஞ்ச நியாயமா நீதியானதாங்கிறத அவர் செய்வார், அவர் சொல்லுவார். அதனால் ரொம்ப தூரத்தில் இல்லை, இன்னும் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னையிலேருந்து 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதனால் நீங்கள் தொடர்ந்து இதில் ரன் பண்ணுங்க. கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நம்ம நிறைவு செஞ்சிருவோமா? கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் ஆவியின் கனிகள் வாசிக்கலாம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. பாருங்க, கர்த்தர் மிக தெளிவா சொல்றாரு. 5:22 சொல்லும்போது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் எதுவுமே இல்லை. அப்போ ஆவிக்குரிய கனிகள், ஆவியின் கனிகளாலே நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை இந்த சொல்லப்பட்ட இந்த குணாதிசயங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள இல்லைன்னா இனிமேல் அதை பெற்றுக்கொள்ளுங்க. பொறுமை எப்படி இருக்கணும், பொறுமையோடு கூட இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கே. இந்த பொறுமை எங்க போய் நான் கத்துக்கிறது அப்படின்னா யோபுகிட்ட கத்துக்குங்கிற. பொறுமையுள்ளவர்களை பாக்கியவான்கள்ங்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. அப்ப என்னன்னா, ஒவ்வொன்றுக்கும் அந்த நற்குணம் எங்க இருந்து வரும்? நற்குணம் யார்கிட்ட இருந்து கண்டுபிடிக்கலாம்? ரூத் நகோமிட்ட இருந்து நீங்க நற்குணத்தை கண்டுபிடிக்கலாம். நற்குணசாலிகளை நீ கண்டுபிடிக்கலாம். நீதிமொழிகள் புத்தகம் 31ஆம் அதிகாரத்துல நற்குணசாலியை கண்டுபிடிக்கலாம். அன்பு யார்கிட்ட இருந்து கண்டுபிடிக்கிறான்? ஏசப்பா. அவர் அன்பே உருவான தேவன். 1 யோவான் 4:8 சொல்லுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ இது ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு அன்புனா என்னன்னே தெரியாதுன்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? நற்குணம் என்ன என்னன்னு தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியுமா? பொறுமைன்னு என்னன்னு யாரும் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? யாரும்? சாந்தம்னா என்னன்னு நம்ம தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? இச்சை அடக்கம்னா என்னன்னு தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? எல்லாமே தெரியும். ஆனா நம்ம முயற்சி பண்றது இல்லை. அது எதுக்குடா நமக்கு அப்படின்னு நம்ம விட்டுட்டு போயிடுறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த வாக்குத்தத்தங்களுக்கு நீங்கள் சுதந்திரவாளியா இருக்கணும்னா இதை மட்டும் செய்யுங்க. மறுபடியும் எல்லாம் சேர்ந்து வாசிச்சு நிறைவு செய்வோமா? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இது மட்டும், இந்த 9 கனிகள் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல யாராலையும் உங்களை அசைக்க முடியாது. ஒருவேளை இந்த 9 கனிகளை ஏதாவது 1, 2 இப்பதான் காயா இருக்கு, பழுத்துட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. 9 கனிகள் உங்களுக்கு இருக்குன்னா நிச்சயமா நீங்க இந்த உலகத்தை ஜெயிக்கிறவங்களும் அதோடு கூட உலகத்தை கலக்குகிறவங்களுமா இருப்பீங்கன்னு கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாக்குத்தத்த வசனங்களுக்காக அருமையான ஐயா தன்ராஜ் ஐயா ஜெபிப்பாங்க. இந்த வாக்குத்தத்த வசனங்கள் இந்த ஜனங்களுக்குள்ள பூர்ணமாய் இந்த வருஷம் முழுவதும் தங்கியிருந்து
இந்த நன்மையை பலனை அதை அப்படியே கொடுக்கணும். இந்த வாக்குத்தத்த வசனங்களுக்காக அருமையான ஐயா ஜெபிப்பாங்க. மைக் கொடுங்க அங்க. பிதாவாகிய தேவனும் இரட்சகர் மீட்பருமாய அன்பின் கர்த்தாவும் பரிசுத்தாவிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான புது வருட ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படி பெரிதான கிருபை செய்திருக்கு வந்திருக்கிற யாவருக்கும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர், தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர் கர்த்தாவே. கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை கர்த்தாவே ஸ்தோத்திரம், அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருடைய இருதயத்திலும் அதை பேசப்பட வேண்டும். நீர் ஆளுகை செய்ய மாட்டவர். அந்த வார்த்தை கர்த்தாவே, அது ஜீவனுள்ள வார்த்தை, அது ஆவியின் ஜீவனமாக இருக்கிறது, அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. அந்தபடி கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரைக்கும் ஆமாண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ கிருபை செய்யும், ஆளுகை செய்யும். இந்த நாளிலே அந்த வசனத்தை அவங்க முழுசாக மனசுக்குள்ளே பதிய வைத்து அவங்க அதை எடுத்து ஆசீர்வாதமாக எடுத்து செல்ல வேண்டும் வீட்டுக்கு. அப்படி கர்த்தாவே இப்படி பெரிதான கிருபைக்கு நன்றி. நாளை கர்த்தாவே ஸ்தோத்திரம். அநேக சாட்சிகளை கேட்டோம், அநேக ஆசீர்வாதங்களை கேட்டோம். ஒரு உற்சாகமான ஒரு புது வருட ஆராதனை, புது வருட நாள், ஒரு உற்சாகம், சந்தோஷம், மகிழ்ச்சியாய் கர்த்தாவை எல்லோருக்கும் ஒரு மனமாய் ஆராதிக்கும்படி புது வருட ஆராதனையில் கர்த்தாவை பங்கு பெற்ற யாவரும் சரி நாளை ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இப்படி பெரிதான கிருபைக்கு நன்றி. இந்த வசனம் இந்த வருஷம் முழுக்க மனப்படமாக எல்லாருக்குள்ளும் இங்கேருந்து எடுத்து செல்ல வேண்டுமான இப்படி கிருபைக்கு நன்றி. ஜெபம் நன்றி ஆண்டவரே, இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். கர்த்தாவே, நீர் ஜெபத்தை கேட்டீர், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை இந்த வருஷம் முழுவதும் உற்சாகமாய் நடத்தும்படி உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி பிரமாணத்தின்படியாக இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதித்து உம்முடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரமாய் பெற்றுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், நிறைவாக ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நன்மையான பலனை தாரும், ஒவ்வொரு நாளும் சாட்சியாய் நிறுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென்.